அஸ்வாஜகுல்லஹா மிம்மா துன்பித்துல் அர்த் வ மின் அன்ஃபுஸிஹிம் வ மிம்மா லா யஅலமூன். சுப்ஹானல்லாஹ், அவன் தூய்மையானவன். அல்லது கலக்கல் அஸ்வாஜகுல்லஹா, எல்லாத்தையும் ஜோடி ஜோடியாக படைத்தான். எதுல எல்லாம் ஜோடியாக படைத்தான் தெரியுமா? மிம்மா துன்பித்துல் அர்த், பூமி முளைக்க செய்யுமே அதிலையும் ஜோடியை படைத்தான். வ மின் அன்ஃபுஸிஹிம், மனிதர்களாகிய அவர்களிலும் ஜோடியை படைத்தான். வ மிம்மா லா யஅலமூன், இப்ப அறியாமல் இருக்கிறார்களே அதிலையும் ஜோடியை படைத்தான். எந்த ஜோடி வரைக்கும் எல்லாம் சொல்றான்னு கேட்டா, இன்னைக்கு எலக்ட்ரான் நியூட்ரான்ங்கறான அந்த ஜோடியும் சொல்றான். எல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ். அல்லாஹ் என்ன சொல்றான்? தாவர ஜோடி மட்டும் சொல்லல, தாவரத்தையும் ஜோடி ஆக்கணும், உன்னையும் ஜோடி ஆக்கணும். உனக்கு எல்லாம் தெரியாம இருக்கிறியே, அந்த காலத்து மக்களை பார்த்து சொல்றான், உனக்கு எல்லாம் தெரியலையே அதுலயும் ஜோடி இருக்குடா, அதை கண்டுபிடி. ஜோடியை கண்டுபிடிச்சு லைட் எரியுது, பாசிட்டிவ் மட்டும் எரியுமா? பாசிட்டிவ் நெகட்டிவ் சேரணும் ஜோடி. எலக்ட்ரான்ல என்ன செய்யணும்? அங்கேயும் வந்து நியூட்ரான் சேரணும், அப்பதான் அணுகுண்டு வெடிக்கும். எல்லாத்திலையுமே எல்லாம் ஜோடி 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 ஜோடியாக படைத்திருக்கிறோம் என்று ரப்புல் ஆலமீன் தாரியாத் 49 சொல்றான், காஃப்ல 7வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து யாசீன் 36 சொல்றான், சூரத்து லுக்மான் 10வது வசனத்துல சொல்றான், சூரா 7 சொல்றான், 20:51 சொல்றான், சூரத்து ராத் இத்தனை வசனங்கள்ல தாவரங்கள்ல ஜோடி. என்ன அற்புதம்! இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் என்பதற்கு அற்புதமான சான்றுகள். இன்னும் சொல்ல போனா, விண்வெளிக்கு போயிட்டான் மனுஷன். மேல போறதுதான் கஷ்டமானதுங்க. மேல போறது கஷ்டம், கீழே தோண்டிட்டு ஒரு கணத்துக்குள்ள போற லேஸ் தானே. இதுக்கு அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா? மேல எவ்வளவு வேண்டாலும் போகலான்னு சொல்லிவிட்டு அடே கீழே போகலாடான்ட்டான்ல. சுப்ஹானல்லாஹ், எப்படி ஆச்சரியம் பாருங்க. அல்லாஹ் வந்து விண்வெளி பயணத்தை சொல்றான்ல, என்ன சொல்றான்? அடே வானத்தினுடைய எல்லா கோணத்துக்கும் போ, பூமிக்கு போ, எங்க வேண்டாலும் போ, போக முடியும் என்று சொல்லிவிட்டு பூமிக்குள்ள தோண்டிக்கிட்டு போறது இருக்குல்ல, அது எவ்வளவு போகலாம் அதை சொல்லணும்ல. நீ பாட்டுக்கு இங்க நோண்டிக்கிட்டு அமெரிக்காவுக்கு போன்னு சொல்லல, போன அமெரிக்காவுக்கு போயிடலாம்லங்க. தொண்டில நேர ஓட்ட போட்டா எங்க போய் நிக்கும்? அமெரிக்காவில் போய் நிக்கும். நேர் கீழே தானே இருக்கு. அமெரிக்காவில் நமக்கு இந்தியாவுக்கு நேர் கீழே இருக்கு தொண்டி. அமெரிக்காவில் நேரம் வந்துடலாம், இங்கே நேர ஓட்ட போட்டா எங்க போயிடலாம்? அமெரிக்காவுக்கு போயிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/3 மிச்சமாகும் பயண தூரம். இப்படி போறதை விட ஒரு லிப்ட் மேல இருக்கிற சர்ன்னு விட்டுலாம்ல, நேர ஒரு ஓட்டையை போட்டுக்கிட்டு உள்ள உட்காந்து சேர்ந்து சர்ன்னு இறங்கணுமா? இப்படி போனா 12,000 கிலோமீட்டர் வரும், இப்படி போனா 8,000 ஓடி போயிடலாம். குறுக்களை 1/3 தானங்க, 24,000 மைல் சுற்றுலா ஒண்ணு சொன்னா குறுக்களை 1/3 தான் இருக்கும். 3ல 1 8,000 ஓடி போயிடலாம், மிச்சமாகும். செஞ்சானாஜி அல்லாஹ் சொல்றான், அடே மேல எங்க வேண்டாலும் நீ போவ, கீழே உனக்கு போக இயலாது. எவ்வளவுக்கு போக முடியும்? மிக உயரமான ஒரு மலை இருக்கு பாரு, அந்த மலை உயரத்துக்கு தான் கீழே போகணும். ஒரு மலையுடைய உயரம் இருக்கு பாரு, அதை தாண்டி உன்னால் பூமிக்கு கீழே போக இயலாதுன்னு 1000 வருஷம் சொல்றான். என்ன சொல்றான்? நீ மேல எங்க வேண்டாலும் போ, சந்திரனுக்கு போய் ஒண்ணு கிடைச்சிட்டு வா, கவலை இல்ல. எங்க போக இயலாது? கீழே போக இயலாது. எவ்வளவுக்கு போவ? ஒரு 3 கிலோமீட்டர் தான் மனிதன் அதிகமா போயிருக்கிறான். பூமிக்கு கீழே 3000 அடி தான் போயிருக்கிறான். தோண்டிக்கிட்டு சுரங்கம் என்ற பெயரில் ஒரு 3000 அடி தான் போயிருக்கிறான். 4000 அடிக்கு மேல எல்லாம் மலைகள் இருக்கிறது. உனக்கு ஒரு 5000 6000 அடி எல்லாம் உன்னால கீழே போகல. அல்லாஹ் சேலஞ்ச் பண்றான். லன் தஹ்ரிகல் அர்ல வலன் தப்லுகல் ஜிபால தூலா, நீ பூமியை பிளந்து மலையின் உயரத்திற்கு சென்று விட முடியாது. பூமியை பிளந்துட்டு கிணத்துக்கு போவ எத்தனை 56 அடி போவீங்க. நம்ம ஊர்ல அதை விட கம்மியா? 25 அடி இருக்குமா? 25-30 அடியில கிணத்துக்கு போயிருவீங்க. இவ்வளவுதான் போவீங்க. சுரங்கம்னா 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போவீங்க. போய் 6 கிலோமீட்டர் போட பார்ப்போம், 6000 அடி போ பார்ப்போம். 7,000 முடியாது, முடியாது ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டான். பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அனலும் அந்த கொதிப்பும் எரிமலை பொங்குது பாருங்க, போய்கிட்டு மேலண்டா அவங்க தப்பிச்சு ஓடி போயிடலாம். பூமிக்குள்ள கூட என்ன ஆகுறதுங்கிற அதுக்கு கீழே இருக்கிற சமாச்சாரங்களை எல்லாம் பார்த்தா அவ்வளவுதான், ஆல் அவுட் போயிடும், போக முடியாது. பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு, அதனாலதான் மனுஷன் இங்க போறதுக்கு என்னென்னமோ செவ்வாய்க்கு போறதுக்கு முயற்சி பண்றாங்க. இங்க என்னடா பண்ணிருக்கிற? நீ இருக்கிற பூமியை தோண்டிட்டு கீழே போவேன், அதெல்லாம் முடியாது. அது 3 கிலோமீட்டர் தான், 3000 அடி 4000 அடிக்கு மேல எடுக்காது, முடியவே முடியாது. கீழே உள்ளது அந்த மாதிரி வெப்பங்களும் பல அதிசயங்களும் திடீர்னு வெள்ள வரும், தண்ணி பெருக்கு உள்ள வரும், எரிமலை பிச்சுக்கிட்டு வரும். அதுல வந்து அடர்த்தி. இன்னும் சொல்ல போனா மேல உள்ளதுக்கும் கீழே உள்ளதுக்கும் பல நாட்கணக்கில் வித்தியாசம் இருக்கிறது. இங்க உள்ள அந்த வெப்பம் கீழே ஒரு 3 கிலோமீட்டருக்கு போய் சேருவதற்கு 1.5 மாசம் ஆகும். இந்த வெப்பம் கீழே போய் சேர்றது ஆகும் 1.5 மாசம் ஆகும். அவ்வளவு ஸ்லோவா தான் கரத்து, மேல சீக்கிரம் கடத்திட்டு போயிடும்.
இப்படி எல்லாம் காரணத்தை கண்டுபிடிச்சது டீப்பான டாபிக் அது, நிறைய முடிக்க வேண்டியிருக்கு. அப்ப மலைக்கு கீழே போகலான்னு சொல்றான், எப்படி சொல்ல முடியும்? 1400 வருஷத்துக்கு முந்தைய எது போக முடியாது என்று அல்லாஹ் சொல்றானோ அதை இந்த 21ஆம் நூற்றாண்டுல உள்ள விஞ்ஞானி சொல்றான் முடியாது. எது அல்லாஹ் முடியாதுன்னு சொல்றானோ அதை இவனும் ஒத்துக்கிற அதிசய காட்சிகளை பார்க்கிறோம். இப்படியான அதிசயங்கள் திருமலை குர்ஆன் நெடுகிலும் பறந்து கிடக்கிறத பார்க்கிறோம். கனவு காண்றீங்க, கனவு. சுப்ஹானல்லாஹ். இந்த கனவு பத்தி அல்லாஹ் சொல்ற ஆச்சரியத்தை பாத்தீங்களா? கனவுண்டா என்ன? இன்னைக்கு ஆராய்ச்சி பண்றான். கனவு நேரத்தில் மனிதன் சில காட்சிகளை காண்கிறான் என்று இன்னைக்கு விஞ்ஞானி கண்டுபிடிச்சிடறான். எப்படி டெஸ்ட் பண்றான்னு கேட்டா நல்லா கவனிங்க. ஒரு கண்ணே தெரியாத பிறவிலேயே, இடையில குருடு இல்ல, பிறவிலேயே குருடாக இருக்கிற ஒரு பெண்ணை சோதனைக்கு உட்படுத்துறாங்க. பல நாட்கள் அவளை எந்த யாரோடையும் பேச விடாம தனிமையில வச்சு கனவு காண்றாளா? டெய்லி கூப்பிட்டு கேட்கறது, கனவு கண்டியா? இல்ல காணல. நீ கனவு கண்டியா? காணல. இன்னைக்கு கனவு கண்டியா? கண்டேன் இப்படின்னு சொல்லுவா. கனவுல என்ன கண்ட அப்படின்னு கேட்டா, அந்த பொம்பளை கண்ணு இல்லாத பொம்பளை, நல்லா கவனிக்கணும், கண்ணு இல்லாத பொம்பளை. இந்த பொம்பளை சொல்லுது, யானையை பார்த்தேன், ஒரு பெரிய மிருகத்தை பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? இப்படி துடிச்சு, எப்படி இருக்கு, 4 கால் இருக்கு. பார்க்காத பொம்பளைங்க. பார்த்த யானையை பார்த்த ஒரு ஆள் எப்படி வர்ணிப்பாரோ அப்படி அந்த பொம்பளை வர்ணிக்குது. அந்த பொம்பளை எப்படி வர்ணிக்குதுன்னு கேட்டா, பிறவிலேயே குருடு, யார்கிட்டையும் கேட்டதே இல்ல. அப்படி டெஸ்ட் பண்றாங்க. ஒரு சிறுமியை தூக்கி வச்சு, கண்ணு தெரியாத, அவ பார்த்துட்டு பல கனவுகளை சொல்றா. எப்படி சொல்றான்னு கேட்டா, அதனுடைய தன்மைகள் அப்படியே கண்ணு உள்ளவன் பார்த்த மாதிரி சொல்றான். இதை ஒருத்தன் ஆராய்ச்சி பண்றான். எப்படி இது? அவளுக்கு கண்ணால பார்க்க இயலாது. கனவை கண்டுபிட்டு கரெக்டா அது யானையை கேட்டா யானையை சொல்றா, குதிரையை பார்த்தா குதிரைன்னு பேர் சொல்ல தெரியல. ஒரு பிராணியை பார்த்தா அது இப்படி இருந்துச்சு, அதனுடைய தன்மை அப்படி எல்லாத்தையும் அக்குவேர் ஆணுவேர் பிரிச்சு என்ன செய்யறா சொல்றான். அப்ப இது ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்றான்னு கேட்டா, இது தூக்கத்துல மனிதனுடைய ஆன்மாக்களுக்கு என்று ஒரு பயணம் இருக்கிறது. தூங்கும் பொழுது ஆன்மாக்கள் சில காட்சிகளை காண்கின்றன. இறைவன் கைப்பற்றி கொண்டு, அதாவது பாதியத்தான் உங்கள்ட்ட எல்லாம் விட்டு வச்சுக்கிறான், இன்னொரு பாதிய அல்லாஹ் ரவுண்ட் அடிக்கிறான். அந்த ரவுண்ட் அடிக்கும் பொழுது காணக்கூடிய காட்சிகள் தான் திருப்பி உங்களை எழுப்பி விடுவோம் வந்துருது. அல்லாஹ் எந்த அளவுக்கு உங்களை உசுர வச்சிருக்கிறான்னு கேட்டா, ரத்தத்தை பம்ப் பண்ற வேலை, ரத்தம் பம்ப் பண்ணும்ல இதயம், அதை செயல்பட வச்சிருக்கிறான். அனிச்சையான செயல்கள். அனிச்சனா என்னது? பிளான் பண்ணிட்டு செய்யறதுல. எறும்பு கடிக்குன்னு வைங்களேன், என்னமோ கடிக்கிற மாதிரி தெரியுது, எங்க கடிக்குது யோசிட்டா இருப்போம், கடிச்சா தட்டு அடிப்போம். இது அனிச்சைங்கிறது. அனிச்சைங்கன்னா குசு கடிச்சா தட்டு அடிக்கிறது எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி செயல்களை இயக்குவதற்கு பாருங்க, மேத்தோளுடைய உணர்வுகள், மேத்தோல் உணர்வுடைய கண்ட்ரோலையும் இதயத்தில் ரத்தத்தை பம்ப் பண்ணக்கூடிய கண்ட்ரோலையும் வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் தூக்கிட்டு போயிடறான். தூங்குற மனுஷனுக்கு நினைஞ்சிடறான், எல்லாம் எடுத்துட்டு போயிடறான். தோல்ல மட்டும்தான் அந்த கண்ட்ரோல் இருக்கு. அதுதான் சூடானு பிறண்டு படுப்பாரு. சூடானு தன்னால பிறண்டு படுப்பாருங்க தூங்குறாலேயே. அப்படி சூடாகி போயிரு, ஒரு அளவுக்கு மேல சூடா கிடக்க இயலாத, ஒரு பக்கமா இப்படி பிறண்டுக்கிறது, அப்படி பிறண்டுக்கிறது எல்லாம் அதுக்கு தான். அப்ப எடுத்துட்டு போயிடறான். இதை பத்தி எல்லாம் குர்ஆன்ல சொல்றான். இந்த விஞ்ஞானி இந்த வசனத்தை படிச்சு பார்த்துட்டு, சுப்ஹானல்லாஹ், இது கடவுளின் வார்த்தை தான், எந்த சந்தேகமும் இல்லை. இதெல்லாம் பெரிய பெரிய ஆராய்ச்சிக்கு பிறகு கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக குர்ஆன் சொல்லி இருப்பதை நான் பார்க்கிறேன். அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, ஆன்மாக்களை அல்லாஹ் மௌத்தாகும் பொழுதும் கைப்பற்றிக் கொள்கிறான். வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, மௌத்தாகாத ஆன்மாக்களை தூக்கத்திலே எடுத்துக் கொள்கிறான். அல்லாஹ் சொல்றான், மௌத்தாகிற ஆட்களையும் அல்லாஹ் கைவசம் எடுத்துக்கிறானா, தூங்குற ஆளையும் கையில எடுத்துக்கிறேன். கையில எடுக்கனாலும் தூங்குறான், கையில எடுத்துக்கிட்டு ரவுண்டு விடுறான். அல்லாஹ் ரவுண்டு விடும்போது கண்டதை பார்த்து முடிச்சிருது, அதான் கனவுங்கிறது. அப்ப என்ன பண்றான்? யும்சிகுல்லதி கலா அலைஹில் மௌத், மௌத்து கன்ஃபார்ம் ஆன உயிரை மட்டும் பிடிச்சு வச்சுக்கிறேன். யுர்சிலுல் உக்ரா, மத்ததை விட்டுறேன். பிடிச்சிக்கிட்டு போன அல்லாஹ் 2 மணி நேரத்துக்கு விடணும்னா விட்டுருவான். ஓடியாந்துரும், உடம்புக்கு ஓடியாந்து தேனி வர மாதிரி ஓடியாந்துரும், கரெக்டான இடத்துக்கு பாடிக்கு சேர்ந்துரும். அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் சொல்லி இதை படிச்சு தந்தாலும் என்ன செய்யறாரு? இப்படி நடந்தால் தான் இந்த குருடிக்கு சொல்ல இயலும். அவர் சொல்றாரு, 1 குருடி 2 குருடி 3 குருடி சோதனைகளை டெவலப் பண்ணி பார்த்துட்டு நிச்சயமாக இப்படித்தான் நடக்கிறது. செத்து போன மனுஷன் உயிர் எடுக்கிற மாதிரி தூங்குற மனுஷனிடம் இருந்தும் ஒரு சக்தி எடுக்கப்படுகிறது. அவன் ஒரு 25% வச்சுட்டு ஒரு 75% எல்லாம் தூக்கிடுறான். அப்ப தூங்கும்போது அந்த கண்ணு தானே பார்க்க மாட்டேங்குது, அப்படியே தூங்கும்போது அந்த காது ஏன் கேட்க மாட்டேங்குது.
தூங்கும் போது அந்த மூளை கவலைப்பட மாட்டேங்குது, தூக்கிறாங்களா எடுத்தையும் ஒரு கண்ட்ரோல் எடுத்துறோம் நமக்கு ரெஸ்ட் தர்றதுக்காக வேண்டி. அப்ப இதை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அல்லாஹ் எத்தவப்பல் அம்புசங்கிற இந்த ஆயத்தை படிச்சுட்டு இஸ்லாத்துக்கு வந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கிறோம். நிறைய இருக்குது. நம்ம கருவறையில் இருக்கிறோம். கருவறையில் இருக்கும்போது நம்ம எப்படி படைக்கப்பட்டோம் அது அல்லாஹ் சொல்றான் பாருங்க. பெரிய ஆச்சரியம். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியம்னு ஆச்சரியம். அப்படி ஒரு ஆச்சரியம். கருவுல உண்டா உடம்புல ஒரு மாச கரு மனுஷ கரு, ஒரு மாச ஆட்டுக்குட்டி கரு, ஒரு மாச கழுத கரு, ஒரு மாச யானைக்கரு, எல்லாத்தையும் எடுங்க. வைத்து அறுத்து ஒரு மாசம் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு கருவை எடுத்து ஆட்டுக்கருவை சோதனை பண்ணுங்க, மாட்டுக்கருவை சோதனை பண்ணுங்க. சைஸ்ல தான் டிஃபரெண்ட் இருக்குமே தவிர தன்மையில டிஃபரெண்ட் இருக்காது. இதுல இருக்கு எல்லாம் அதுல இருக்கு. எந்த விதமான வித்தியாசம் இருக்காது, எந்த வேறுபாடு இருக்காது. எல்லா கருவுமே ஒரு கருவை எடுத்துக்கொண்டு இது இன்ன பிராணியின் கரு என்று அதன் அம்சத்தை வைத்து சொல்ல இயலாது. இப்படித்தான் கரு வளருதுங்க. ஒரே மாதிரி தான் எல்லா கருவும், ஆடு மாடு கழுதை குதிரை எந்த கரு வளர்ந்தாலும் சரி இதே மாதிரி தான் வளருது. வளர்ந்துட்டு எப்ப மனிதனுக்கு உள்ள அந்த குரங்கு கருவை எடுத்துக்கிறோமே, குரங்கு கரு ஒரு 3 மாச குரங்கு, ஒரு 3 மாசம் மனுஷன், ரெண்டையும் எடுத்து பார்த்தா ஒரே மாதிரி தான், என்ன வேறுபாடு இருக்காது. குரங்க பார்த்துட்டு தான் டார்வின் இருக்கு போய் குரங்குட்டான். கழுதைக்கு பார்த்தாலும் அப்படித்தான் பார்க்க மாட்டாங்க. அவன் குரங்குக்கு பார்த்தாங்க எதை பார்க்கல. கழுதை கருவை பார்த்தாலும் அதுவும் 3 மாச கழுதையும் 3 மாசம் மனுஷன் அப்படித்தான் இருப்பான். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, சும்மா கலக்கணன் நுத்ஃபத அலகா, விந்து துளியாக இருப்பதை அலக்கா என்ற ஒரு நிலைக்கு நம்ம ஆக்குறோம். அலக்காவுக்கு பல வித்தியாசம் வியாக்கியானங்கள் அர்த்தம் செய்ய நான் விட்டுறேன். அதுவே 1 மணி நேரம் எடுக்கும். அலக்கத்தை முல்கா, அலக்கா என்பதை மெல்லுகிற நின்று மெல்லப்பட்ட சதை போல இறைச்சி இருக்குல்ல, நின்று துப்புனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல மனசு இருக்கிறான். கருவறையில் இருக்கும் பொழுது அப்பதானே கண்ணு காது மூக்கு எல்லாம் வேணும்ல, பள்ளமெல்லாம் வேணும்ல. கடிச்சு போட்டு துப்புன இறைச்சி மாதிரி இருப்பானா முழுகத்தன், கடிச்சு போட்ட இறைச்சி மாதிரியா ஆக்குறோம். சயின்டிபிக்கா அப்படி இருக்கான் நெசமாக கருவுல. கலக்குனல் முழுகத்தை இல்லாமல் அந்த இறைச்சியை என்ன பண்றோம், அப்புறம் எலும்பா மாத்திரம். அதுக்கப்புறம் கசவுனல் இல்லாமல் லஹமா, எலும்புக்கு மேல இறைச்சியை போத்துறோம், எலும்பு ஆக்கி எலும்புக்கு மேல இறைச்சியை போத்துறோம். போத்திப்புட்டு சும்மா அன்சனாவு ஹல்கன் ஆகர், அதுக்கு அப்புறம் தான் அவனை வேற ஒரு வித்தியாசமான படைப்பு ஆக்குறோம். அது அந்த ஸ்டேஜ்ல தான் மனுஷனா வரான். இது சோதிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் இருக்கு பாருங்க, 140, 240, 340, 440, 160 நாள். 160 நாள் கடந்த பிறகுதான் அந்த கரு மனுஷ கரு தனி கழுத கரு தனியா இருக்கும். மனுஷனுக்கு சில சிறப்பு உண்டாக்கணும்ல, அதுக்குன்னு உள்ள சாமான்கள்லாம் எப்ப வளரும் கேட்டா வித்தியாசமானதெல்லாம் அந்த 160 நாள் 4வது ஸ்டேஜை தாண்டின பிறகுதான் வேற ஒரு தனிப்படைப்பு ஆக்குறோம். 4 ஸ்டேஜ் வரைக்கும் கழுத குதிரை பண்ணி எல்லாம் மனுஷன் இப்படின்னு இன்னைக்கு விஞ்ஞானி சொல்றான். இதை எப்படி அன்னைக்கு சொன்னார் அவரு? 160வது நாளில் தான் மனித கரு தனி நிலைக்கு வருது, யானைக்கரு தனி நிலைக்கு வருது, குரங்கு கரு அதனுடைய ஸ்டேஜ் அடையுது என்று சொல்வதாக இருந்தால் அறுத்து கொதறக்கூடிய காலத்தில் முகமது பிறந்திருக்கணும். எப்ப பிறந்திருக்கணும்? அறுத்து பாட்டு பாட்டா பிரிச்சு எறிகிறாங்களே, இந்த காலத்துல பிறந்தாதான் சொல்ல இயலும். இந்த காலத்துல பிறந்தாலும் விவரம் இருந்தாலும் சொல்ல இயலும். எப்படி சொன்னார்? கருவறையில் நீங்க இருக்கிறீங்க, கருவறையில 3 பை, கற்ப பை, அதுக்கு கூட ஒரு சவு, அதுக்கு கூட 3 பேக்குல தான் மனுஷன் இருக்கான். கருவறையில் டாக்டர் கேட்டுக்கலாம் நீங்க. 3 விதமான மூலிகளுக்குள் தான் மனிதன் வைக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹ் அதை பத்தி பேசும்போது உலுமாத்தின் தலாஸ், 3 இருள்களுக்குள்ளே வைத்து உன்னை வளர்க்கிறேன்கிறான். கரு உண்டாகுதே, கற்ப பைக்குள்ள ஒரு பை, பைக்குள் பை, அப்புறம் பைக்குள் பை. இந்த கற்ப பை கொஞ்சம் கனமான பை, அதுக்குள்ள கொஞ்சம் அதுக்குள்ள 3வது பைக்குள்ளதான் மனுஷன் இருக்கிறான். அல்ல அந்த 3 பைக்குள்ள சொல்றது எப்படி சொல்றான்னு கேட்டா, உலுமாத்தின் தலாஸ், 3 இருள்களுக்குள்ளே வைத்து உங்களை வளர்க்கிறான். அவன் தாண்டா அல்லாஹ். 3 பையில இருக்குது. உனக்கு ஆபரேஷன் பண்ணி பார்த்தார் அவரு முகமது. பொம்பளையில கூட்டு வயிற்றுல எத்தனை கரு பார்த்தாரா அவரு? பார்க்க முடியுமா? சொல்ல முடியுமா? அல்லாஹ் சொல்ல முடியும். இப்படியான ஒரு அதிசயத்தை பார்க்கிறோம். இப்படி எதை பத்தி பேசினாலும், என்ன டாபிக் எடுத்து பேசினாலும், வானத்தை பத்தி பேசினா, வானம் படைக்கப்பட்டதை பேசினா, பூமி படைக்கப்பட்டதை பேசினா, பூமியில வாழ்றதை பத்தி பேச என்ன வச்சிருக்கும் குறிப்பு, அது பாட்டு சுபு வரைக்கும் போகும்.